என் தோற்றத்தை பார்க்குவதிலே உன்னுடைய வழிகளுக்கு எப்படி தெரிகிறது? கேட்டதை ஆளக்கூடிய யமன போலவே நான் யமன் அல்ல. யமனா அப்ப இன்னும் யாரு? என்னை எதிர்த்தால் அவருக்கு நான் யமன். ஓ, எதிர்த்தவருக்கே யமன். அப்படின்னா நான் யாரு? யாருங்க? வாயுனா தெரியுமா? வாயுனா தெரியுமா? வாயுனா சின்ன குழந்தைன்னு சொல்லுடா. வாயு உனக்கு தெரியாது. என்ன கேளுப்பா வாயுனா? உனக்கு நல்லா தெரியும். மின்னாத்துல உலகை போய் குதுபுட்டு தூங்குடா சாவடிச்சா முகானகாரன். வாயுனா குசுதானே. மூஜேரி டர்ரு டர்ரு புடுங்குடா. சரியா? நீ சொல்வதோ சிறிய காற்று. நான் சொல்றது சின்ன காற்று பிஸ்குன்னு விடுறாங்களா? அப்ப நீ சொல்லுது வாயு என்றால் குழந்தை மேல காற்று. அப்ப பெருசா விடுறாங்க டர்ரன்யா. உன்னை அடிக்க கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல வந்து நீ போய் உட்காரு. சரி. வாயு என்றால் காற்று. அந்த காற்று கடவுளின் தந்தை. உன் தந்தை வாயு பகவானுக்கு குந்தமா தேவிக்கு இருவர் சுதா பாகத்திலே பிறந்த விமர்சையான இந்த வார்த்தையோ என் கதையுடன் மண் அதிரங்கமே
கதை இந்த கதையோ நாகேந்திரன் நாக உலகத்திலே ஆமா பரிசாக கிடைக்கப்பட்ட கதை அதை வைத்துக் கொண்டு நான் வருகிறேன் என்றால் என் சாமர்த்தியம் தெரியுமா? சாமர்த்தியம் என் வெற்றி மிகுந்த மத்த ஏழு சாமர்த்தியமோ ஏழு சிங்கம் பலப்படைத்தவன் ஏழு யானையின் பலம் சேர்ந்தது ஒரு சிங்கம் ஆனா நான் எத்தனை யானை பலம் பெற்றவனாகும்? 7 49 நான் ஏழுதம் பண்றியா? பெருமையா இருந்தாலும் உன்னை பார்த்தால் எதையோ சொல்ல வந்ததை பார்த்திருக்கிறது. அண்ணன் சர்வபுத்திர மகாராஜா அது காட்ட அண்ணாவின் தம்பி உனக்கு திருவடிகளை அல்லாக கரமலை குவிந்து இந்த அலைகடல் உலகில் சித்தம் எங்கள் பாக்கியமாய் கருதுகிறோம் அண்ணா தம்பி. ஆனால் உங்களை பார்த்தால் அண்ணா உங்கள் முகத்தை பார்த்தால் வேப்பப்பட்டிருக்கிறீரே, என்ன நினைக்கிறீர்? தம்பி பீமா சொல்லுங்க அண்ணோ. நம் தந்தையானவர் பாண்டுபுத்திர மகாராஜா இறந்தவர் சில நாட்களாகிவிட்டது. சில வருடங்கள் உருண்டோடி இருக்கிறது. அவர் இறந்தும் சொர்க்கம் சேராமல் சொன்னது நரகத்திலே இருக்கிறாராம். இறந்தும் நம் தந்தை நரகத்திலே இருக்கிறாராம். ஆகையினால் நாரதர் என்னிடத்தில் முறையிட்டார். நாரதர் உங்களிடத்திலே முறையிட்டார். சாமி என்ன செய்தால் தந்தை சொர்க்கம் அடைவார் என்று கேட்க என்று தாங்கள் என்னவரை கேட்டு ராஜசூயாக வேள்வி செய்தால் ராஜசூயாக வேள்வியை செய்தால் தந்தையானவர் சொர்க்கம் அடைவார் என்று நாரதர் உரைத்துவிட்டார். ஆகையினால் அப்படியே செய்கிறோம் சுவாமி என்று வணங்கினேன். வணங்கி விட்டீர்கள். அவர் மறந்து விட்டார் தம்பி. சரி வாருங்கள், ராஜசேகத்தை செய்வோம். சிறப்பாக கூடும்போது ராஜசூயாக வேள்வி செய்யலாம் தான் இருக்கிறேன். ஆமா, ஆனால் அதனுடைய தாற்பயம் ஆமா, அது எப்படி செய்ய வேண்டும் அது ஒன்றும் புரியவில்லையா தம்பி? ஒன்றும் புரியவில்லையா? ஆகையால் உன்னை அழைத்திருக்கிறேன். அண்ணா, எங்களுக்கெல்லாம் வயதில் மூற்றவர்கள் தாங்கள். ஆமா, உங்களுக்கே புரியவில்லை அறியவில்லை என்றால் எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்காவது தெரியுமா தான் கேட்கிறேன். அண்ணா தம்பி, அனைத்தும் அறிந்தவர் நம் தெய்வங்களா இருப்பார். தெய்வம் மாமா கலவை பக்கத்தில் இருக்கிறாரு கண்ணபிரான். ஆமா, அந்த கரிவரதரை துதி செய்தால் நிச்சயம் வழி உரைப்பார். அப்படியா தம்பி? ஆகட்டும், நல்ல யோசனை. ஆனா அந்த மாயன் வந்தால் நிச்சயம் முடியும். அப்படியா தம்பி? ஆகட்டும். மரியாதை
அறிகின்ற தேவா அடியவர் வருகின்ற வாவா ஹரி ஹரி அறிகின்ற தேவா காட்டிட புண்ட காட்டி வேறில காரிடோ மரியாதை அறிகின்ற மரியம் பூஜாரியே பகைவத் பூஜையாரியே மாமா நலமாக வாழ்ந்துரு தங்கள் சித்தம் அர்ச்சுனா மாமா சௌகரியமா வந்துருங்க அவன்ட்டு மாமா நகுலன் வந்தனம் மாமா நல்ல மாமா முறையில் வாடிய வயிற்குடலா வாடிய வயிற்கு நல்ல மழையை கண்டது வைபோல மழை கண்டதை போல தேடிய தத்தலின் ஒரு தர்மை கண்டார் போல மாமா ஒரு பயிரானது நீர் இல்லாமல் வாடிவிட்டால் அந்த நிலத்திலே உங்கள் அருளால் மழை பெய்தால் அந்த பயிரானது என்ன நினைக்கும் போன உயிர் திரும்ப அந்த போல எங்க உயிர் போகும் நிலையில் இருந்தோம் மாமா அப்படியா நீங்கள் வந்தவுடன் என்ன கஷ்டம் எங்க அண்ணன் சொல்லுவார் பாரு என்னையா கஷ்டம் சுவாமி உங்களுக்கு என்ன கஷ்டம் எங்கள் தந்தையானவர் பாண்டுபுத்திர மகாராஜா இறந்து சொர்க்கம் சேராமல் நரகத்தில் இருக்கிறாரா சுவாமி எப்போதா வாண்ட மகாராஜன் இன்னும் சொர்க்கம் சேராம நரகத்திலே வைகுந்த மதம் அடைந்திருப்பார் என்று தெரிந்திருந்தோம். ஆனால் நாரத அதிகாலையில ஓடி வந்தார். நாரத மகாமுனிவர் ஆனவர் உங்களிடத்திலே வந்து முறையிட்டார். சுவாமி, தந்தையானவர் இருந்தும் சொர்க்கம் சேராமல் நரகத்தில் இருக்கிறாராம் என்று சொன்னார். என்ன செய்தால் சொர்க்கம் அடைவார் என்று கேட்க, ராஜசியாக வேள்வி செய்தால் சொர்க்கம் அடைவார் என்று சொல்லிவிட்டார். உமது தந்தை பாண்ட மகாராஜனானவர் நாரதத்தை சொல்ல அவர் வந்து உங்களுக்கு சொல்லிருக்காரு. ராஜசியாக வேலை செய்யணும். அது எப்படி செய்வது மாமா? செய்யுங்க செய்வதற்கு வழி தெரியல. அதுக்காக அந்த ராஜசியாக இப்படிதான் கோடு போடுங்க. நாங்க அப்படியே ரோடு போட்டு விட்டுறோம். ராஜசூயாக செய்ய எளிதான காரியம் அல்ல. வேண்டுமே ராஜசூயாகம் செய்ய என்ன மாமா? ராஜசியாக வேள்வி செய்ய வேண்டும் என்றால் திக்குமதியாக செய்த மன்னாதி மன்னர்கள் நமக்கு அடக்கமாக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டுமா? சுவாமி, ஏன் வெற்றி பெற வேண்டும்? ஏன் எல்லோரும் நீங்க சொல்வதை கேட்டு சம்மதித்து இந்த ராஜசியாகத்திற்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து வர வேண்டும். ஒருங்கிணைப்பாக்குகிறோம். தடை ஒன்று இல்லை. நாங்கள் அழைத்தாலே வருவார்கள். எங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது. இருக்கானே ஒருத்தன். மன்னர் அவன் உனக்குதான் வேலையே. என்ன மாமா? ஜராச்சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு வீரனானவன்
மகத தேசத்தை ஆளக்கூடிய மன்னனானவன் 366 ராஜகுமாரர்கள் சிறை வைத்திருக்கிறார். சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமா அதற்கு என்ன? அவன் ஒரு ஆளை வெற்றி பெற்றால் 366 ராஜகுமாரர்கள் உங்கள் வசமாகி விடுவார். ஆமா வாருங்கள் வாருங்கள் இது அந்த அடித்து அவரை ஓடிட்டு விடுங்க. வெற்றி பெறன்னு சொன்னியா இல்ல தம்பிலா துடிக்கிறார் சுவாமி. தவறில்லை. என்ன பீமனானவன் வீரத்திலே சிறந்தவன். இல்ல மாமா எப்பொழுது அக்கிரமக்காரனை அழித்து விட வேண்டும். நல்லது. அப்படி என்றால் விடைபெற்றுக் கொண்டு வாங்க போகலாம். நீ வந்து அர்ஜுனன் வந்து நீங்கள் மற்றவர்கள் யாகத்திற்குரிய வேலைகளை யாகம் பண்ணி விடை கொடுத்து போகலாம். அதற்கு முன்பதாக சின்ன ஒரு விவகாரம். என்ன? ஜராச்சந்திரனுடைய குணமோ சத்திரியாலை கண்டால் சிங்கத்தை போல் கத்தித்து வருவா. பிராமணரை கண்டா கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். ஆகையினால் நாம மரியாதையா போகலான்னு பாக்குறேன். மரியாதைன்னா எப்படி அது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. பிராமணராக வர வேண்டும். மாமா நீ என் தம்பி ஐயருன்னா ஒத்துக்கும் உலகம். நானும் கருத்த உருவம் பெருத்த திரேகம் என்ன போய் ஐயருன்னா யாரையா ஒத்துப்பாங்க? ஒத்துக்கொள்வார்கள். ஆமா உன்னை போல் தடுத்த பிராமணா இருக்கா நிறைய பேர் நல்லா சாப்பிட்டு உடம்பு பெருத்து வச்சிருக்காங்க. சுவாமியை சுமந்து செல்வதற்கு சொல்லுங்க.